ஹாய், வணக்கம். இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதை ஓப்பன் பண்ணிங்கன்னாலும் நம்ம இராணுவ வீரர்களை பற்றி அப்படியே புகழ்ந்து தள்ளுவாங்க. ஜெய்ஹிந்த் வாயை திறக்க ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் ஒருத்தர் கூட ஜெய்ஹிந்த் போடாதவங்களோ இல்லை நம்ம இராணுவ வீரர்களை பற்றி புகழ்ந்து பேசாதவங்களோ, இந்த இராணுவ வீரர்களை பற்றி பாட்டு பாடாதவங்க, என்னென்ன எஸ்பிபி சார் பாடின பாட்டெல்லாம் இருக்குதோ, மலேசியா வாசுதேவன் பாடின பாட்டு எல்லாத்தையும் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு எல்லாரும் தன்னுடைய நாட்டுப்பற்றை அவ்வளோ எமோஷனோட வெளிப்படுத்துகிறாங்க. உண்மையிலே ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும், எங்கள் குடும்பத்தில் இருந்து கூட ஒரு இராணுவ வீரர் போயிருக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் ஒவ்வொரு இராணுவ வீரன் இருக்கிறான் அப்படின்னா அது அவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டங்கள், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். வெளியிலிருந்து இப்போ இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தர் போட்டிருந்தார், ஒரு இராணுவ வீரர் இறந்துட்டாரு, உங்களுக்கு உண்மையிலேயே நடிகர்களுக்கெல்லாம் லைக் போடுவீங்க, இதுக்கெல்லாம் லைக் போட மாட்டீங்க, இதுக்கெல்லாம் ஒரு கமெண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. இது அனுதாபம் தேடுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களா, இல்லை லைக்குக்கும் கமெண்ட்டுக்காகவும் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறீங்களா? இதை பார்க்கும்போது தான் வேதனையாக இருக்குது. இதே ஒரு இராணுவ வீரன் உங்கள் உள்ளூர்லேயே உங்கள் கிராமத்துலேயோ, கிராம பஞ்சாயத்துலேயோ, நகரத்துலேயோ கவுன்சிலராகவோ, தலைவராகவோ, எம்பி, எம்எல்ஏ யாராவது ஒருத்தர் உங்கள் ஊரில் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக, எம்பி கேண்டிடேட்டாக, இல்லை வார்டு பாயாக கூட நிற்கட்டுங்க, ஒரு விஆர்எஸ் கொடுத்துருந்தோம், ஒரு ரிட்டையர்டான ஆர்மி சோல்ஜர்ஸு, நீங்கள் யாராவது ஓட்டு போடுவீங்க? சத்தியமாக கிடையாது. யாருமே இதை பற்றி யோசிக்க போகிறது கிடையாது. உங்களுக்கெல்லாம் தேவை இப்போதைக்கு இந்த போர் முடிகிற வரைக்கும் உங்களுடைய கண்ணீர் அஞ்சலியும் உங்களுடைய அந்த ஜெய்ஹிந்த், நாட்டுப்பற்று இதெல்லாமே இந்த போர் முடிகிற வரைக்கும், இந்தியா பாகிஸ்தான் போர் முடிகிற வரைக்கும். எப்படின்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வருது இல்லையா, கிரிக்கெட் மேட்ச், அது மாதிரி இந்தியா பாகிஸ்தான் போர் முடிகிற வரைக்கும் மட்டும்தான் உங்களுடைய எமோஷனல் இருக்கும். அதுக்கப்புறம் யாராவது ஒரு இராணுவ வீரன் பாதிக்கப்பட்டானாலும் அங்கே போய் நிற்க போகிறீங்களா, நியாயம் கேட்க போகிறீங்களா? கிடையாது. யாராவது ஒரு இராணுவ வீரன் போட்டி போட்டான்னா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க போகிறீங்களா? கிடையாது. எப்படி இருந்தாலும் பழையபடியே யாருக்கு ஓட்டு போட்டு யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு இதை செய்யல அதை செய்யலன்னு சொல்லி போராட்டம் பண்ண போகிறீங்க. இதை தவிர வேறு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இதில் ஒவ்வொருத்தரும் இந்த இராணுவ வீரர்களை அப்படியே ப்ரமோட் பண்ணுற மாதிரியும் அவங்கள பற்றி பாராட்டுற மாதிரியும் அவங்க இறந்துட்டாங்கன்னா உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? இராணுவ வீரர்கள் எப்படி இருக்காங்க? ஏன்னா எங்கள் குடும்பத்தில் ஒரு இராணுவ வீரர் இருக்கார் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஃபீல் பண்ணுவோம், எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் அவங்கள பிரிஞ்சு போய் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அழும்போது சொல்லும் போதெல்லாம் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் இதை பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்தங்க இராணுவ வீரர் நின்னாங்கன்னா, ஓட்டு போடுங்கன்னு கேட்டு நின்னாங்கன்னா, நீங்கள் யாராவது ஓட்டு போடுறதுக்கு யோசிக்க கூட மாட்டீங்க. இவங்களுக்கெல்லாம் எதுக்குங்க இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நாட்டுக்காக பாடுபட்டவங்க, இவ்வளோ தூரம் தன்னுடைய உயிரை பணயம் வச்சு நாட்டுக்காக பாடுபட்டவங்க, நாட்டு மக்களுக்காக, நாட்டு மண்ணுக்காக பாடுபட்டவங்க, மக்களுக்காக நேர்மையாக இருக்காங்க அப்படிங்கிறது ஏன் உங்களுக்கு தோணலை? இனிமேலாவது 2026 இராணுவ வீரர்களை ஜெயிக்க வைக்க பாருங்கள். நன்றி.